அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கம் பப் மோதல் வழக்கில் கைதான பிரசாத் என்பவரிடம் இருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கம் பப் மோதல் வழக்கில் கைதான பிரசாத் என்பவரிடம் இருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கம் பப் மோதல் வழக்கில் கைதான பிரசாத் என்பவரிடம் இருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரசாத் என்பவர் விசாரணையின் போது போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்துக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சினிமா தயாரிப்பாளர்கள் ஒருவரும் அதிமுக பிரமுகராக இருந்த பிரசாத் என்பவர் கொடுத்த பாட்டியின் போது ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக இடைத்தரகர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்று காலை முதலே ஸ்ரீகாந்திடம் சென்னை தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பா அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இரத்த பரிசோதனை மற்றும் யூரின் பரிசோதனையாகவே மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவுகளில் அவர் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில அவரிடம் பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சினிமா தயாரிப்பின் போது அந்த பார்ட்டி கலந்து கொண்ட பார்ட்டியில வேறு யார் நடிகர்கள் இருந்தார்கள், அதே போல பிரசாத் மூலமாக கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி வேறு யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கலாம் போன்ற கோணத்தில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் மதுபூனா கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு மோதல் தொடர்பாக பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் அதிமுக ஐடி விங்கில் மாநில நிர்வாகியாக இருந்தவர். பின்னர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இவர் தீங்கரை என்ற ஒரு திரைப்படத்தை 3 தயாரிப்பாளர்களோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து வந்ததாகவும், இந்த படத்தில் தான் ஹீரோவாக ஸ்ரீகாந்த் நடித்திருக்கிறார். நெருங்கிய நண்பராக இருவரும் இருந்த நிலையில அந்த திரைப்படம் தொடர்பான ஒரு திரைப்பட பார்ட்டி ஒன்று நடந்திருக்கிறது. அந்த பார்ட்டியின் போது ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற ஒரு நடிகரும் இருந்திருக்கிறார். இவர்களுக்கு பிரதீப் குமார் என்ற ஒரு நபர் கொக்கைன் போதைப் பொருளை சப்ளை செய்திருக்கிறார். அந்த பார்ட்டியில இவர்கள் அனைவருமே இந்த கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பிரசாத்துக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 17ஆம் தேதி அன்று அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிரமான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் போதுதான் கொரோனா காலகட்டத்தில் 2023ஆம் ஆண்டு காலத்திலிருந்து பிரசாத் தன்னிடமிருந்து பல தவணைகளாக கொக்கைன் போதைப் பொருளை வாங்கியிருப்பதும் தொடர்ச்சியாக வாங்கிய அவர்கள் இது போன்ற நடிகர்கள் முக்கிய நபர்களுக்கு அவர் சப்ளை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார். கூகுள் பே மூலமாக மட்டுமே 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாகவும் மற்றும் பணமாக கொடுத்தும் பல முறை இவர் கொக்கைன் போதைப் பொருளை வாங்கியதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் அறிமுகமான ஆப்பிரிக்கா நாட்டவர்கள் நைஜீரியர்கள் மூலமாக இந்த கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி வந்து சென்னையில இது போன்று நடக்கக்கூடிய பப்புகள் பார்ட்டிகள்ல பிரதீப் சப்ளை செய்ததாகவும் வாக்குமூலத்தை தெரிவித்திருந்தார். பிரதீப்பின் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாத் மூலமாக ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் போதைப் பொருள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த காலையே ஸ்ரீகாந்தை அவர் வீட்டில் வைத்து போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டார். வீட்டிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. வீட்டிலும் அவரிடமும் கொக்கைன் போதைப் பொருள் இல்லாத நிலையில மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ரத்த பரிசோதனை, யூரின் பரிசோதனை போன்றவை உட்படுத்தப்பட்டு அந்த சோதனைகளை உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடிகர்கள் பார்ட்டிகளில் நடைபெற்ற அந்த பார்ட்டியின் போது வேறு எந்தெந்த நடிகர்கள் இருந்தார்கள், பிரசாத் மூலமாக கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி வேறு நடிகர்கள் திரை நட்சத்திரங்களுக்கு கொக்கைனை இந்த ஸ்ரீகாந்த் கொடுத்தாரா, அதாவது விற்பனை செய்தாரா அல்லது சப்ளை செய்தாரா போன்ற கோணங்களை விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் பல சினிமா நட்சத்திரங்கள் இந்த விவகாரத்தில் சிக்கக்கூடும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீகிருஷ்ணா என்ற ஒரு நடிகரிடமும் விசாரணையை முன்னெடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது
நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய சட்ட நடைமுறைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.